ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து நான் போய் பால் காய்ச்சறதுக்கு வந்து கூப்பிட்டேன். ஆனால் அண்ணனுக்கு வந்து என்னை இந்த மாதிரி பேசுனால எங்கள் அண்ணி மட்டும் சொன்னாங்க, அவர் முன்னாடி மாதிரி கிடையாதுப்பா. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் யாருக்கும் வந்து பணம் வாங்கி கொடுக்குறதுல எதுவுமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் நஷ்டப்பட்டதுனால அவர் கொஞ்சம் திருந்திட்டார். ஏன்னா நீ வீடு கட்டிட்ட பண்ணிட்ட, நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க, அதுங்களை வளர்க்கணும். இவன் வந்து தம்பி இந்த அளவுக்கு ஒரு திறமையாக இருக்கிறானே, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட போய் பால் காய்ச்சறதுக்கு வந்து நான் கூப்பிட்டேன். இது மாதிரி நான் நாளைக்கு பால் காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே வந்து அண்ணன் வந்து என்கிட்ட சரி வரேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் அவர் நம்மளோட மூத்தவர் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கோம் பண்ணியிருக்கோங்கிறப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியலன்னு ஒரு இது இருக்க தான் செய்யும். அப்படின்ட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பால் காய்ச்சறதுக்கு வந்தார். வந்து எல்லாரையும் கிட்டத்தட்ட எங்கள் தெருவில் மட்டும் ஒரு 50-60 பேர் மட்டும் கூப்பிட்ருந்தோம். ஏன்னா ரொம்ப பேர் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லலை. ஏன்னா வந்து எதுக்கு ஒரு தடவையாக கல்யாணம் அப்படி பண்ணுவோம், அதுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-60 பேருக்கு மட்டும் கடையில் சாப்பாடு சொல்லி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் பால் காய்ச்சறத. அப்புறம் அண்ணி வீட்டில் அவங்க வீட்டிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அக்கா வீடு எல்லாமே அவங்க மாமியார் வீடு எல்லாருக்குமே வந்து சொல்லி பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்போ அந்த சமயத்தில் அண்ணனும் வந்தார். வந்து எல்லாமே இது பண்ணார். அப்போ வந்து எங்கள் மாமா கேட்டார் எங்கள் அண்ணனை, இது மாதிரி அவன் வந்து உன் தம்பி தான் 20,000 சம்பாரித்து இன்றைக்கி மேலே வீடு கட்டிட்டான் 4 வருஷத்தில். நீ வந்து இவ்வளோ லட்சத்தையும் வந்து விற்கிற, பண்ணுற, செய்கிற, கடை வச்சுருக்க, என்ன தான் நீ பண்ணுற சொல்லு. பிள்ளைங்க கூட ஃபீஸ் கட்டுறது கூட அவன் வந்து கடன் வாங்கி 50,000 கட்டியிருக்கான். ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா எல்லாருமே பேசினாங்க. அண்ணனுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் எப்போதுமே அண்ணன்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து அண்ணன் வந்து என்கிட்ட பேசினார். நான் அப்போ தான் உட்காந்துருந்தேன். உங்ககிட்ட பேசணும் சிவா அப்படின்னோடனே, என்னண்ணே என்ன விஷயம்ண்ணே, ஏதாச்சும் பணம் தேவையா அப்படின்னோடனே, இல்லைடா நான் அப்போனா உன்கிட்ட பேசினாலே பணத்துக்கு தான் பேசுகிறேன் நீ நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்டார் என்ன. இல்லைண்ணே அதெல்லாம் நான் வந்து நினைக்கல. இருந்தாலும் எனக்கு மனசு வந்து நீங்கள் காலையிலேருந்து உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் கடன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓரளவு சால்வ் பண்ணிட்டேன். இனிமேல் கடையை எப்படி நான் கொண்டுட்டு போகிறேன், என்ன பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒன்றுமே புரியலடா. இத்தனை நாளாக வந்து பணம் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாத்தையும் ஓரளவு பணத்தை நிறைய நஷ்டம் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவு வந்து அந்த பணத்தை வந்து நான் இது பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து அந்த தொழிலை திருப்பியும் எப்படி நான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறேன், என்ன பண்ண போகிறேன், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் திருப்பி ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கெல்லாம், அம்மாவுக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன பண்ண போகிறேனே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குடா அப்படின்னோடனே, இப்போ ஒன்றும் நீ கவலைப்படாதனே, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து உன் ஃப்ரூட் ஷாப்ஸ் தானே நீ வச்சுருக்கிற, அதுக்கு வந்து ஜூஸ் அவன் வந்து மேக் பண்ணி கொடுப்பான். ஆனால் டெய்லி சம்பளம் மட்டும் நல்ல ஜூஸ், எல்லா ஜூஸுமே வந்து ஃப்ரூட்டில் வந்து இது பண்ணுவான். நீ இருக்கிற இடத்துக்கு எதுக்கு தான் பஸ் ஸ்டாண்டு போகிற வழி தானே, அதனால் கடையில் கண்டிப்பாக வந்து பணம் வாங்க போகிறவங்க ஜூஸ் குடிப்பாங்க. உனக்கு அது போடுறது சரியாக வராது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட தம்பி வந்து ஜூஸ் அந்த இதெல்லாம் வந்து படிச்சிருக்கான். அவன் வந்து டிப்ளமோ ஏதோ படிச்சிருக்கான், அந்த மாதிரி ஃபுட் நியூட்ரிஷன் இது படிச்சிருக்கான். அவன் ஜூஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இப்போ வந்து அவன்கிட்ட நீ வந்து கற்றுக்கலாம் கூட. அவன் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்ப்போம், ஒரு நாளைக்கு அவனுக்கு 600 சம்பளம். காலையிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தான், 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தானே வருவாங்க. அதுக்கப்புறம் நீயாவே அவன்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கற்றுக்கண்ணே. அவன் எப்படி போடுறான், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணுறேன், எவ்வளோ சுகர் அளவு போடுறான், என்ன ஏதுன்னு நீ கற்றுக்கோ. கற்றுக்கிட்டு நீ இது பண்ணிட்டேன்னா, அதை கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம அவனை வேலை வேணான்ட்டுலாம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு இடையில கூட நான் வந்து நைட்லாம் தான் நான் சாயந்தரம் வந்துடுவேன்ல, நான் வந்து கடையில் நிற்கிறேன், நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன் பண்ணுறேன்னே, உனக்கு இப்போ ஹெல்ப்பாக இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணன் சொன்னிச்சு, இப்போ தானே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, என்ன அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தானே நான் இருந்தேன், இப்போ ஓரளவு மனசு நிம்மதியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிண்ணே நான் நாளைக்கு அவன் நம்பர் வாங்கி தரேன், நீ அவன்கிட்ட பேசு, நம்ம நேர்லேயே போய் பார்த்துட்டு வருவோம், இங்கே பக்கத்து ஏரியா தான், நம்ம போய் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்ட்டு பார்ப்போண்ணே. ஒன்றும் அதை நினச்சி
மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதண்ணே அப்படின்னோடனே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து அண்ணன் வந்து ஒரு வாரம் கழித்து அந்த பையனை வந்து கடையில் வந்து வேலைக்கு சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரிண்ணே ஒரு நாளைக்கு 600 கேட்குறான்டா அப்படின்னோடனே கொடுண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்த உனக்கு லாபம் கிடைக்கும், அந்த பையன் நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு வாரம் 10 நாள் இப்படி போணுச்சு. நானும் வந்து வேலை முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் எனக்கு வேலை முடிஞ்சிடும். 6 மணி போல் ஈவினிங் நான் அண்ணன் கடையில் கொஞ்சம் நிற்கிறது, பழ வியாபாரம் அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அண்ணன் வந்து இப்போ கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கணும், நம்ம தான் ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ட்டு.